போஸ்ட்நேட்டல் கேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும். பட் நம்ம காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆயுர்வேதால சூதிகா பரிச்சரியம்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி போஸ்ட்நேட்டல் கேரும் சூதிகா பரிச்சரியம்னா என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கும் குழந்தைக்கும் கொடுக்குற பராமரிப்புக்கு தான் நம்ம சூதிகா பரிச்சரியும் போஸ்ட்நேட்டல் கேர்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே லைட் அண்ட் டயட்டு தாங்க. யூஸ்வலி அம்மாக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு எப்பவுமே டைஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்கணும். லைக் கஞ்சி, சூப் கொடுக்கலாம். அதே போல மூங் தால் கிச்சடி. பின்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காகவும் அவங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நெய் கூடி ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுல. பெருஞ்சீரகம், ஜீரகம், ஓமம், காயம் இந்த மாதிரி ஸ்பைசஸா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு லாக்டேஷன் கூட இம்ப்ரூவ் ஆகும். சூதிகா பரிச்சரியம் இல்லை போஸ்ட்நேட்டல் கேர் யூஸ்வலி அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 8 வீக்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அம்மாவோட வயிற்றுல வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. நல்லெண்ணெயோ இல்லை ஆயுர்வேதா படி பார்த்தீங்கன்னா தன்வந்திரம் தைலம் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ்வலி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வலி கம்மி பண்ணறதுக்கும் அதே போக அவங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ்வலி பண்ணுவாங்க. ஆயில் அப்ளிகேஷன் அண்ட் மசாஜுக்கு முடிச்சதுக்கப்புறம் பெஸ்ட்டு வந்துட்டு சுடுதண்ணியில் குளித்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். நல்ல ஒரு ஸ்லீப் அம்மாக்கும் குழந்தைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பின்ன ஒரு எமோஷ்னலான ஒரு வெல்பீயிங் கிரியேட் பண்ணுறதுக்கு யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், அது போக கொஞ்சம் தோட்டமான இருக்கிற ஒரு நேச்சுரலான இருக்கிற ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாகவும் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம்.